வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல வைஸ் வர்சா அப்படின்ற அட்வர்ப் பத்தியும் the other way around அப்படின்ற phrase பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வைஸ் வர்சா அப்படின்ற அட்வர்ப்பை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்லி அந்த விஷயம் உண்மை, ஒரு விஷயத்த சொல்றோம், அது அப்படியே நேர்மாறா சொன்னா அதுவும் உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வைஸ் வர்சான்ற அட்வர்ப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் எக்ஸாம்பிளோட சொல்லலாம். இப்ப எனக்கு அவனை பிடிக்காது, அது அப்படியே நேர்மாறா அவனுக்கும் என்ன பிடிக்காது. ஸோ ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நம்ம வந்து வைஸ் வர்சாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப இதை சாதாரணமா எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் ஹிம், ஹி டசன்ட் லைக் மீ ஐதர். ஐ டோன்ட் லைக் ஹிம், ஹி டசன்ட் லைக் மீ ஐதர். அவனுக்கும் என்ன பிடிக்காது. இப்போ இதையே வைஸ் வர்சா வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஐ டோன்ட் லைக் ஹிம் அண்ட் வைஸ் வர்சா. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களோட எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்க எங்கேயாவது வெளில போனாங்கன்னா அவங்க வீட்டு டாக் நான் தான் பார்த்துப்பேன். அதே மாதிரி நாங்க எங்கேயாவது வெளியூர்லாம் போனோம்னா எங்க வீட்டு நாய்க்கு அவங்க தான் சாப்பாடு வைப்பாங்க, பார்த்துப்பாங்க. ஸோ ரெண்டுமே உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஐ டேக் கேர் ஆஃப் தேர் டாக் வென் தே கோ அவே அண்ட் வைஸ் வர்சா. இதை நம்ம ரொம்ப லென்த்தியா ஐ டேக் கேர் ஆஃப் தேர் டாக் வென் தே கோ அவே, தே டேக் கேர் ஆஃப் மை டாக் வென் ஐ கோ அவே அப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக தான் ஐ டேக் கேர் ஆஃப் தேர் டாக் வென் தே கோ அவே அண்ட் வைஸ் வர்சா அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம். இப்போ நம்ம வந்து the other way around அப்படின்ற phrase பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு மாதிரி அதே மாதிரி வர்ற ஒரு phrase தான். ஸோ வைஸ் வர்சால ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? the other way aroundல ஒன்று தான் ட்ரூ. ஸோ நீங்க சொன்னீங்க இல்லையா, அது உண்மை இல்லை, இது அப்படியே நேர்மாறா சொன்னா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு தான் the other way around அப்படின்ற phrase நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் இத்தனை நாளா அவன் தான் உன்னோட சண்டை போடுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ தான் அவன் கூட சண்டை போடுறேன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவன் தான் உன்னோட சண்டை போடுறான் அப்படிங்கிறது உண்மை இல்லை, நீ தான் அவனோட சண்டை போடுற. ஸோ இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் தான் ட்ரூ. இதை தான் நாம சொல்ல போறோம். ஸோ ஐ தாட் ஹி வாஸ் ஃபைட்டிங் வித் யூ பட் இட்ஸ் த அதர் வே அரவுண்ட். நான் நினைச்சது இல்லை, நீ தான் அவன் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்றதா நம்ம சிம்பிளா பட் இட்ஸ் த அதர் வே அரவுண்ட் அப்படின்னு சொன்னா போதுமானது. ஸோ இதை நம்ம வந்து இட்ஸ் த அதர் வே அரவுண்ட்னு சொன்னாலும் சரி, இல்லை இட்ஸ் த அதர் வே ரவுண்ட் அப்படி வேணாலும் சொல்லலாம். நீ எனக்கு எந்த உதவியும் பண்ணல, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படி சொல்ல போறோம். So you didn't do me any favors, it's the other way around. இப்போ சாதாரணமா ஏதாவது ஒண்ணு பண்றப்போ மாத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெஃப்ட் சைடு வைக்க வேண்டியதை ரைட் சைடும், ரைட் சைடு வைக்க வேண்டியதை லெஃப்ட் சைடும் மாத்தி வச்சுட்டாங்கன்னா நோ இட் ஷுட் பி த அதர் வே அரவுண்ட். மாத்தி வை, இப்படி வைக்க கூடாது, அப்படி மாத்தி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தலைகீழா போட்டுட்டோம் அப்படின்னா நோ இட்ஸ் த அதர் வே அரவுண்ட் அப்படின்னா நம்ம வந்து இல்ல நீ தலைகீழா போட்டிருக்க, அதை மாத்தி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ டூ இட் த அதர் வே அரவுண்ட் இப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நாம வைஸ் வர்சான்ற அட்வர்ப், த அதர் வே அரவுண்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.